பேரன்புடைய பார்வையாளர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம். நமக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம், வணங்குகிறோம். குறிப்பாக பேராசிரியர் பெருந்தகை சென்னை பச்சையப்பன் கல்லூரி மேனாள் தமிழ்துறை தலைவர், செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் தலைவராக இருந்தவர், ஆராய்ச்சி அறிஞர் பேராசிரியர் தே. ஞானசுந்தரம் அவர்கள் எதிரிகளாலும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு மிகச்சிறந்த தன்னுடைய நற்பணிகளால் பெயர் எடுத்து வருகிற எம்ஜிஆரின் தளபதி மேனாள் சென்னை மேயர் சைதை துரைசாமி அவர்கள் போற்றுதலுக்குரிய தெளிந்த சிந்தனையும் நல்லறிவும் உடைய எழுத்தாளர் தஞ்சாவூர் கவிராயர் அவர்கள், இப்படி பல பேர் நமக்கு இந்த புத்தாண்டு தினத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள், நற்செய்தி அனுப்பியிருக்கிறார்கள். அது நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய நிறுவனத்திற்கு, நம்முடைய செயல்பாடுகளுக்கு, நம்முடைய சொற்பொழிவுகளுக்கு, நம்முடைய சிந்தனைகளுக்கு அவர்கள் அளித்த அங்கீகாரமாக, அவர்கள் அளித்த பாராட்டாக ஏற்றுக்கொண்டு வாழ்த்துக்களை அனுப்பிய அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். 2025 என்பது வரலாற்று சிறப்புமிக்க ஆண்டு. 1925ஆம் ஆண்டு சுயமரியாதை இயக்கம் தொடங்கி வைக்கப்பட்டது. ஆனால் இந்தியா முழுவதும் அது பரவவில்லை. அது தோன்றிய மாநிலத்திலேயே நீர்த்து போய்விட்டது. அதே போல 1925ஆம் ஆண்டு தான் பொது உடைமை இயக்கம் தோன்றியது. ஆனால் அகில இந்திய அளவில் அது வெற்றி பெறவில்லை. அதே 1925ஆம் ஆண்டு தான் RSS இயக்கமும் தொடங்கப்பட்டது. காங்கிரஸாக இருந்தாலும், கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும், RSSஆக இருந்தாலும், எந்த ஒரு இயக்கம், இந்திய எதிர்ப்பு இயக்கமாக இருந்தாலும், தமிழ் மறுமலர்ச்சி இயக்கமாக இருந்தாலும், எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் தியாகிகள், தன்னல மறுப்பாளர்கள் இருக்க வேண்டும், கொள்கை பற்று உள்ளவர்கள் இருக்க வேண்டும். உலக வரலாற்றை பேசுகிறார்கள், ஆனால் நடப்பது அதிலிருந்து நடைமுறையில் அப்படி வாழ மாட்டார்கள். வெறும் பேச்சாளர்களாகத்தான் இருப்பார்கள். தியாகிகளை பற்றி பேசுவார்களே தவிர இவர்கள் தியாகிகள் அல்ல. அதனால தான் சில இயக்கங்கள் தேங்கி போய்விடுகின்றன. அந்த காலத்தில் ஊருக்கு போகும் பொழுது எண்ணெய் தேய்த்து குளி, சனிக்கிழமை என்றால் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும், ஹோட்டலில் சாப்பிட்டு உடம்பை கெடுத்து கொள்ளாதே என்பார்கள். இப்பொழுது அப்படி யாரும் சொல்லுவதில்லை. காரணம் காலச்சூழல். அது உடல்நிலைக்கு ஒத்து வராது, சமூக சூழ்நிலைக்கு ஒத்து வராது. "12 மணி அளவில் குளிர் பனி விழும் நள்ளிரவில்" என்ற பாடலில் "நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன்" என்ற பாடல் புத்தாண்டுக்காகவே எழுதப்பட்ட பாடல். அது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மறக்க முடியாத பாடல். "ஓடும் காலம் ஓடட்டும், இளமை நின்று வாழட்டும், ஆசை ஊஞ்சலில் ஆடும் வேளையில்" என்று "நெஞ்சம் என்னிடம், நினைவோ உன்னிடம்" என்று எழுதியிருப்பார். "நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன். கடந்த வருடம் நடந்ததெல்லாம் பழைய ஏட்டிலே
நடந்து வரும் புது வருடம் புதிய பாட்டினே என்று எழுதியிருப்பார். இதை மறக்கவே முடியாது. அதை போல ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லுகிறேன். ஒரே ஒரு நினைவை உங்கள் நெஞ்சில் நிறுத்துங்கள். உங்கள் ஆருயிர் சகோதரனாக, உங்களுடைய அண்ணனாக, உங்களுடைய தந்தையாக சொல்லுகிறேன். சாலைகளை பார்க்கும் பொழுது அச்சமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது. பேருந்துகளில், லாரிகளில் தொற்றிக் கொண்டு போகக்கூடிய இளைஞர்களை பார்த்தால் பதட்டமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது. பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள் பேருந்துகளில் போவதும், டூ வீலர்களில், மோட்டார் சைக்கிளில் பாய்வதும் அச்சத்தை ஏற்படுத்துகிறது. நிறைய விபத்துகள் ஏற்படுகின்றன. சில ஆண்டுகளுக்கு முன்பு புத்தாண்டு தினத்திற்காக மகிழுந்தில் அவரே ஓட்டிக்கொண்டு என்னுடைய நண்பர் திருப்பதிக்கு போனார். விபத்து ஏற்பட்டு அகால மரணம் அடைந்தார். அதே போல் நிறைய என்னுடைய நண்பர்களுடைய பிள்ளைகள் டூ வீலரில் போய் ஆக்சிடெண்ட் ஆகி மரணித்திருக்கிறார்கள். தந்தையர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவருக்கு கொல்லி போடுவதற்கு பிள்ளைகள் இல்லை. நமக்கு பிள்ளைகள் கொல்லி போட வேண்டும், ஆனால் பிள்ளைகளுக்கு நாம் கொல்லி போடக்கூடிய நிலை ஏற்படுவது என்பது இருக்கிற துன்பத்திலேயே மிகப்பெரிய துன்பம். அதுதான் புத்திர சோகம்தான். இருக்கிற சோகத்திலேயே பெரிய சோகம் புத்திர சோகம்தான். கடன்காரன் வந்தால் கலங்காத நெஞ்சம், அடங்காத பிள்ளை அழுதாலே அஞ்சும். அடங்காத பிள்ளை, அடம் பண்ணுற பிள்ளை அழுதாலே பெற்றவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும்னா, நல்ல பிள்ளைகள் அழுதால், அவர்கள் கஷ்டப்பட்டால் நமக்கு எப்படி இருக்கும்? தசரதன் செத்ததே ராமன் மனம் துன்பப்படுவானோ, அவன் காட்டுக்கு போகிறானே என்று நினைத்துதான் தசரதன் இறந்தான். புத்திர சோகத்தால் தான் இறந்தான். அதை போல இன்றைக்கு விபத்துகளால் ஏற்படக்கூடிய மரணங்கள், போதை வஸ்துக்களால் ஏற்படக்கூடிய மரணங்கள், கம்ப்யூட்டரால், அலைபேசிகளால், கதிர்வீச்சுக்களால் நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு அதனால் ஏற்படக்கூடிய நோய்கள், பாதிப்புகள், சுற்றுச்சூழல் சீர்கேட்டால், உணவு ஒவ்வாமையால், காற்று மாசால் ஏற்படக்கூடிய மரணங்கள், நோய் தாக்கங்கள். இதிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அந்த காலத்தில் காட்டுக்கு போகும் பொழுதும், பயணம் போகும் பொழுதும் சொல்லுவார்கள், ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை, எச்சரிக்கை என்பார்கள். பார்த்து போம்பாங்க. இன்றைக்கும் அதே தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அந்த அளவுக்கு விபத்துகள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே ஜாக்கிரதையாக பயணிங்கள். இதுதான் நம்முடைய புத்தாண்டு செய்தி. இதை மறந்து விடாதீர்கள். பணம் வாழ்க்கைக்கு தேவைதான், ஆனால் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பணத்தை தேடுகிறோமே தவிர, அந்த வாழ்க்கையை அழித்துவிட்டு தொலைத்துவிட்டு பணத்தை தேடி பிரயோஜனம் இல்லை. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். ஆகவே ஆசை ஊஞ்சலில் ஆடும் வேளையில் இதை மறந்து விடாதீர்கள். நெஞ்சம் நம்மிடம், நினைவோ அவ்விடம். நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன். கடந்த வருடம் நடந்ததெல்லாம் பழைய ஏட்டிலே, நடந்து வரும் புது வருடம் புதிய பாட்டிலே. அரசியலில் மட்டுமல்ல, ஒவ்வொரு துறைகளிலும் இன்றைக்கு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. நான் இந்த மாவட்டத்தை காப்பாற்றுகிறேன், நான் இந்த சமுதாயத்தை, இந்த சமுதாய பிரிவை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி யாரும் இனிமேல் ஏமாற்ற முடியாது. அப்படி சொல்லி வந்தவர்களெல்லாம் தன்னை வளர்த்து கொண்டார்களே தவிர அந்த சமுதாயத்தை வளர்க்கவில்லை. ஆகவே இனி ஏமாற்று வேலை எடுபடாது. மொழியை வளர்க்கிறேன் என்று வந்தவர்களெல்லாம் தன்னை வளர்த்து கொண்டார்களே தவிர, தமிழை வளர்க்கிறேன் என்று சொல்லி தன்னை வளர்த்து கொண்டவர்கள் இருந்தார்கள். அதே போல் சமுதாயத்தை வளர்க்கிறேன்,
நம்முடைய சமுதாயத்தை வளர்க்கிறேன் என்று வந்தவர்கள் எல்லாம் தன்னை வளர்த்து கொண்டார்கள், தன்னுடைய குடும்பத்தை வளர்த்து கொண்டார்கள். இனி மக்களிடம் அந்த ஏமாற்று வேலை நடக்காது. அப்படிப்பட்ட புதிய போக்குகள், புதிய அலைகள் தோன்றியிருக்கின்றன. சென்ற நூற்றாண்டில் கொடிகட்டி பறந்த திரைப்பட தொழில், பதிப்பு தொழில், பத்திரிகை தொழில் நலிந்துவிட்டது. சமூக ஊடகங்கள் வளர்ந்திருக்கின்றன. காலத்திற்கேற்ப மாற்றத்தை கடைபிடித்து உடல் நலத்தை பாதுகாத்து கொண்டு எச்சரிக்கையோடு பயணத்தை மேற்கொண்டு வாழ்ந்து காட்டுவோம், வெற்றி பெறுவோம். நாளை எண்ணி எண்ணி நடத்துங்கள் வாழ்வை. நாளை நாம் ஒரு ராஜாங்கம் அமைப்போம். வாழ்ந்து காட்டுங்கள் தோழர்களே, நாளை எண்ணி எண்ணி நடத்துங்கள் வாழ்வை என்று எழுதினார் கவிஞர். ஆகவே இதைத்தான் நாம் புத்தாண்டு செய்தியாக சொல்ல விரும்புகிறோம். நன்றி, வணக்கம்.